ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ யூபிஎஸ்சி நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்க. வர அட்டெம்ப்ட் ஜூன் மந்த்தும் எழுத போகிறீங்க. சிலர் இப்போ யோசிச்சிருப்பீங்க எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரிப்பேர் பண்ண கொஞ்சம் டைம் எடுத்து நெக்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட இருப்பீங்க, நெக்ஸ்ட் இயர் எழுதலான்னு. எல்லோரும் சொல்லுவாங்க 1 இயர் ஆகும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு அப்படின்லாம். பட் அது கரெக்டு தான். இருந்தாலும் அது படிக்கிறவங்களை பொறுத்தது. வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்ணினா ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க்கும் பண்ணணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து பண்ணுறவங்களுக்கு 1 இயர்லாம் தேவைப்படாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சா கிளியர் பண்ணிட முடியும். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா இறங்கி ட்ரை பண்ணிடுங்க. அது பண்ணும்போது கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி டெடிக்கேஷனாக பண்ணணும், அதுதான் முக்கியம். ஸோ யூபிஎஸ்சியை பற்றி நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்ப்போம். அதாவது யூபிஎஸ்சிங்கிறது வருஷம் எல்லோரும் எழுதுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு 10 lakh பீப்புள் அப்ளிகேஷன் போடுறாங்க. அட்டன் பண்ணுறது ஒரு 4 to 5 lakhs பண்ணுறாங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி உள்ளே போகிறது அதில் ஒரு 1% அப்படி தான் வராங்க. அப்படிங்கும்போது ஒரு 10,000 members அப்படிங்கிறது தான் ஃபைனலாக கிளியர் ஆகிறவங்க. ஸோ அதில் ரொம்ப கால்குலேட் பண்ணி பார்த்தா 0.1% ரேஞ்ச் தான் வருவாங்க. ஆனால் அது நமக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அப்படி சொல்லி நிறைய பேர் டிமோட்டிவேட் பண்ணுவாங்க. நீங்கள் அது என்றைக்குமே காதில் வாங்கிக்கூடாது. ஐஏஎஸ் ஆகணும், ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மட்டும்தான் உங்களை பற்றி முடிவு பண்ணணும். சுற்றி இருக்க சரௌண்டிங்கோ, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ, உங்களுக்கு பிடிக்காதவங்களோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோ அவங்க உங்களால் இது முடியாதுங்கிற விஷயத்த முடிவு பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கீங்கன்னா நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி தோற்று போகிறதுலாம் தப்பு இல்லை. கடலில் நின்று வேடிக்கை பார்க்குறவனை விட கடலில் இறங்கி நீச்சல் அடித்து வெளில போகிறான் பார்த்தீங்களா, அவனால் முடியலையோ அவன் ட்ரை பண்ணுறான்ல, அதுவே அவன் பாதி சக்ஸஸ் தான். அவன் என்றைக்கு இறங்கிட்டானோ அன்றைக்கே அவன் ஜெயிச்சிட்டான். அவன் போய் ரீச் ஆனால் தான் ஜெயிச்சான்ட்டு இல்லை, கடலுக்குள்ளே குதிக்கும் போதே அவன் ஜெயிச்சிட்டான். அதை தான் நான் இப்போ உங்களுக்கும் சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்டீங்க ஐஏஎஸ் ஆகணும் அப்படிங்கிற முடிவில் இருக்கீங்க, ஐபிஎஸ் ஆகணுங்கிற முடிவில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இறங்கி ட்ரை பண்ணுங்கள். நம்ம ரிசல்ட் நம்ம கையில் இல்லை, அது பிரச்சனையே இல்லை. கிடைக்கலங்கிறது ரெண்டாவது. ஆனால் உங்கள் ஃபுல் எஃபோர்ட்டை போட்டிங்க, என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாம் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே ரொம்ப பெருசு. யாருக்கு தெரியும், உங்களோட தலையில் நீங்கள் ஐபிஎஸ் தான் ஆவீங்க, ஐஏஎஸ் தான் ஆவீங்கன்னு கூட எழுதியிருக்கலாம். உங்களுக்கு அது ஸ்பார்க் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்கலாம். ஸோ அது நிச்சயமாக நீங்கள் இதுதான் ஆகணும்னு இருந்தால் நீங்கள் ஸ்டெப் எடுத்து வச்சா ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுவீங்க. டெடிக்கேட்டிவாக நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். யூபிஎஸ்சி எல்லோரும் பயமுறுத்துகிற அளவுக்கு ரொம்ப டஃப்பான எக்ஸாம்லாம் கிடையாது. அதே நேரம் ரொம்ப ஈஸியும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் டெடிக்கேட்டாக படிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் மட்டும் தான் கிளியர் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது. நம்ம ஊரில் இருக்கவங்களும் நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப டாப் லெவல் ரேங்கிங்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க. லாஸ்ட் இயர் கூட 60th ரேங்க் 50th ரேங்க்லலாம் வந்திருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஆல் இந்தியா ரேங்கிங்கில் அதெல்லாம் ரொம்ப பெரிய அச்சீவ்மெண்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா டாப் 10 கூட வரலாம். அதுக்காக நீங்கள் எஃபோர்ட் போட்டால் மட்டும் போதும். ஸோ இன்றைக்கி நம்ம அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். யூபிஎஸ்சினா நம்ம பார்த்துட்டோம். அதாவது மொத்தம் 27 சர்வீசஸ் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி நிறையா இருக்குது. நமக்கு அது 2 மட்டும் தான் தெரியுது. ஸோ அந்த சர்வீஸில் நம்ம எது வேணால் போய் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு அதுக்கான ஒரு மார்க்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்கோர் பண்ணணும். நம்ம எப்படி அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்லாம் போனோம், நம்ம மார்க்குக்கு ஏற்ற மாதிரி சீட்லாம் கொடுத்தாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த யூபிஎஸ்சியும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ப்ரிலிம்ஸு, மெயின்ஸு, இன்டர்வியூ அப்படி எல்லாத்துக்குமே மார்க்ஸ் உண்டு. அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணும்போது நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படிங்கிறத வச்சு தான் நீங்கள் போய் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு எதெல்லாம் ரிமைனிங் இருக்குது, இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ்சில் என்னென்ன சர்வீஸ் மிச்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அண்ட் அது எந்தெந்த இடத்துலலாம் வேகன்சி இன்னும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் அது ஃபுல்ஃபில் ஆகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து போனோம்னா ஃபஸ்ட்டு ஏஜ் லிமிட் என்னென்னு பார்ப்போம். இப்போ நீங்கள் அட்டன் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த இயருக்கு இப்போ தான் க்ளோஸ் பண்ணாங்க. ஜஸ்ட் 1 month தான் ஆச்சு. மார்ச்சில் தான் முடித்தாங்க. அப்ளிகேஷன்லாம் போட்டது. இயர்லி ஒன்ஸ் கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை, 3 monthsல இது நடக்க போகுது. அப்ளை பண்ணிட்டு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாமல் இருப்பீங்கள்ல, அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட் இயர் அப்ளை பண்ணணுன்னாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சிலபஸ் பற்றியும் எல்லாமே சொல்கிறேன், இந்த வீடியோலையும் எல்லாமே கிளியராக சொல்கிறேன். அண்ட் ஃபஸ்ட் ஏஜ் லிமிட் பார்ப்போம். ஏஜ் லிமிட் ஜென்ரல் கேட்டகரின்னு எடுத்துட்டிங்கன்னா எல்லாருக்குமே ஏஜ் லிமிட் காமனாக 21 தான். அதில் ஜென்ரலுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 32 தான். அதில் அவங்க 6 அட்டெம்ப்ட் எழுதலாம். அதே மாதிரி ஓபிசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓபிசிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 3 years கொடுப்பாங்க. அதே மாதிரி 3 அட்டெம்ப்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் 21 தான். மேக்ஸிமம் 35 வரைக்கும் எழுதலாம். ஓபிசியில் யாரெல்லாம் வருவோம் அப்படின்னா மோஸ்ட்லி எம்பிசி பிசியில் வரவங்க எல்லோரும் வந்துடுவோம். எக்ஸப்ட் ஃபியூ தான் வரமாட்டாங்க. எம்பிசி பிசிலே வந்தாலும் அது அவங்களோட ஆனுவல் இன்கம்மை பொறுத்து அது மாதிரி மாறும். பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கவர் ஆயிடுவோம் ஓபிசியில் ஓபிசியில் வரவங்க இவங்களாம் 35 ஏஜ் வரைக்கும் எழுதலாம். 9 attempts எழுதலாம். எஸ்சி எஸ்டி அவங்க எக்ஸ்ட்ரா இன்னும் 5 attempts கிடைக்குது. அதாவது 32 ஜென்ரலுக்கு சொன்னோம் இல்லையா, அவங்க கூட சேர்த்துற அளவுக்கு 5 attemptsங்க 5 years கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 37 எஸ்சி எஸ்டிக்கு அவங்க 9 attempts 6 attempts இல்லை, எவ்வளோ attempts வேணால் அவங்க எழுதலாம். அன்லிமிட்டட் attempts. ஆனால் ஏஜ் லிமிட் 37 தான். ஓகே. அண்ட்
நீங்கள் இப்போ வந்து ஏதாவது டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா போதும், பிஇ, பிஎஸ்சி எது படிச்சிருந்தாலும் ஓகே, எம்எஸ்சி படிச்சிருந்தா என்ன படிச்சா, பிஹெச்டியே முடிச்சிருந்தாலும் என்ன டிகிரி இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டன் பண்ணலாம். அண்ட் இப்போ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அட்டன் பண்ணலாம். ப்ரிலிம்ஸ் எழுதும்போது நீங்கள் ஃபைனல் இயர் படிக்கலாம், தப்பு இல்லை. கடைசி எக்ஸாம் கூட இருக்கலாம், நீங்கள் இன்னும் கோர்ஸே முடிக்காமல் இருக்கலாம். பட் மெயின்ஸ் எழுதும்போது நீங்கள் அப்போ முடிச்சிருந்துருக்கணும், கோர்ஸ் முடிச்சு ரிசல்ட்டும் வந்திருக்கணும், உங்களுக்கு அரியரும் இருக்கக்கூடாது, நீங்கள் பாஸ் ஆகியிருந்துருக்கணும். ஸோ ஃபைனல் இயர் வரும்போது நீங்கள் ப்ரிலிம்ஸ் தாராளமாக எழுதலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் எக்ஸாம் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸுக்கும் மெயின்ஸுக்கும் இப்போது அது எப்படி அப்படின்னு மட்டும் நான் ஃபஸ்ட் பேட்டர்ன் சொல்லிடுறேன். தென் சிலபஸ் வந்து இந்த வீடியோலேயே சொன்னாலும் ஓகே, இல்லை நம்ம ஃபஸ்ட்டு பேட்டர்ன் முடிச்சிருவோம். பேட்டர்ன் வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து மொத்தம் 2 பேப்பர் எழுதணும், ஓகேவா? ஒன்று வந்து ஜிஎஸ் பேப்பர். ஜிஎஸ்னால் என்னென்னா எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வரும், அதாவது ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே வந்து கலந்து வரதான் வந்து ஜிஎஸ். ஜிஎஸ் வந்து நீங்கள் ஒரு அட்டம் பண்ணி பார்க்கணும், ஏதாவது இந்த ப்ரீவியஸ் கொஷின்ஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்து பார்க்கலாம். லாஸ்ட் 25 இயர்ஸ் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் நெட்லேயே. அது வந்து நம்ம வேணால் ஒரு வீடியோவாக சால்வ் பண்ணி கூட போடலாம். இப்போ நம்ம ப்ராக்டிஸ் டெஸ்ட்லாம் நிறைய எடுத்துகிட்டு இருக்கோம், வீடியோவாக போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம அதை கூட வீடியோவாக நம்மளே சால்வ் பண்ணி நம்மளே வந்து ட்ரை பண்ணி அப்லோட் பண்ணலாம். அந்த வீடியோவையும் நீங்களே டவுன்லோட் பண்ணியும் அதை வந்து ப்ராக்டிஸ் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். அது சொல்யூஷன் ஏதாவது டவுட் அப்படின்னா அந்த வீடியோ கூட நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இதுதான் கேட்பாங்க, இப்படி தான் கொஷின்ஸ் வரும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஐடியா கிடைக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்கள் பாலிட்டி வந்து இப்போ இவ்வளோ கொஷின்ஸ் இந்த வருஷம் கேட்டிருக்காங்க, ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி பாலிட்டியில் வந்து ஒரு 16 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு வைங்க. 2 வருஷம் முன்னாடி என்ன ஆகுனா அது இன்னும் ஒரு 16ங்கிறது 18 ஆயிருக்கலாம், 19 ஆயிருக்கலாம். அதுக்கடுத்த வருஷம் வந்து 19ங்கிறது 20ஆகவும் ஆயிருக்கலாம், இல்லை பழைய மாதிரி 16ஆகவும் ஆயிருக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ரெகுலராக அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஸோ இந்த வருஷம் வந்து இவ்வளோ கொஷின்ஸ் கேட்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதனால என்ன பண்ணுங்கன்னா, லாஸ்ட் 25 இயர் கொஷின் பேப்பர்ஸையும் நெட்டில் எடுத்து பாருங்கள். நெட்டில் இல்லைனா புக்ஸும் நிறையா விற்கிது இல்லையா, அதுலேயும் பார்க்கலாம். நம்மளும் வீடியோ அப்லோட் பண்ணுவோம், ஒரு இயர் கொஷின்ஸ்க்கும் நம்ம தனியாக வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம், அதுலேயும் பாருங்கள். அண்ட் ஜிஎஸ் கிளியர் பண்ணுறதுக்கு வந்துட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே தெரிஞ்சிருக்கணும். அதாவது எப்படி தெரிஞ்சிருக்கணும்னா, ப்ரிலிம்ஸுங்கிறது வந்து ஒரு எம்சிக்யூ டைப் எக்ஸாம் தான், ஏபிசிடி தான் இருக்கும். அதில் வந்து கெஸ் எல்லாம் பண்ணி எழுத முடியாது. கெஸ் பண்ணி எழுதி ஒரு வேளை தப்பாச்சுன்னா நெகட்டிவ் மார்க்கும் நிறையா போகும். 1/3 மார்க் வந்து நெகட்டிவில் போகும். அதாவது 0.66 மார்க்ஸ் ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும். கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா 2 மார்க்கு. இதே செகண்ட் கொஷின் ஃபஸ்ட்டு கரெக்ட் ஆகிடுச்சு, செகண்டு தப்பாகிடுச்சு அப்படின்னா -0.66 மார்க் போயிடும். அப்போ ஹாஃப், அதாவது 1.40 மார்க் அப்படி தான் ரிமைனிங் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் தப்பாக மட்டும் அட்டன் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தெரிலன்னா விட்டுறலாம், விட்டால் ஒன்றுமே இல்லை, நியூட்ரல் தான். அது மைனஸும் இல்லை பாசிட்டிவும் இல்லை, நார்மலாக அப்படியே இருக்கும். பட் நீங்கள் தப்பாக அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் 10 கொஷின் கரெக்டாக அட்டன் பண்ணியிருப்பீங்க, 20 மார்க் வாங்கியிருப்பீங்க. அதுலேருந்து தப்பாக ஒரு 5 கொஷின் அட்டன் பண்ணிட்டீங்க அடுத்து வரது அப்படிங்கும்போது அந்த 20லேயே அஃபெக்ட் ஆகுது இல்லை, அது வந்து ரொம்ப பிரச்சனை தானே. அப்படிங்கும்போது முடிஞ்ச வரைக்கும் தப்பாக அட்டன் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. நீங்கள் தெரிலன்னா விட்டுருங்க, தெரிஞ்சது மட்டும் அட்டன் பண்ணுங்கள். அண்ட் அது வந்து ஜிஎஸ்க்கு நம்ம இன்னும் பார்ப்போம், டீப்பாக பார்ப்போம், நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணுவோம், அப்போ உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் அடுத்தது வந்து சிசெட். சிசெட்டுங்கிறது வந்து ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, டஃப்னு சொல்ல முடியாது. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரு டாப்பில் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கும்போது யாராலையும் ஃபுல் சிலபஸ் கவர் பண்ண முடியாது. அது ஜிஎஸ்ஸாக இருந்தாலும் சரி, சிசெட் மெயின்ஸ் எதுக்காக இருந்தாலும் சரி, நீங்கள் ஃபுல் சிலபஸ் பண்ணணும்னு நினைக்கிறத விட படிக்கிறத டீப்பாக படிக்கணும், டெடிக்கேட்டிவாக படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போதும். சிசெட்டில் வந்து சிலபஸ் அப்படிங்கிறது வந்து இங்கிலீஷ் மேக்ஸ்லேருந்து மட்டும்தான் வரும். இந்த காம்ப்ரிஹென்ஷன், டெசிஷன் மேக்கிங் அண்ட் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடு, இது இந்த மாதிரி தான் வரும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி படித்த மாதிரி தான் இருக்கும். எல்லாமே என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் பிளேஸ்மெண்ட்டுக்கெலாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க இல்லையா, ஸோ கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. ஏதாவது இந்த ஆப்டிடியூட்லாம் ரொம்பவே சால்வ் பண்ணியிருப்பீங்க. என்ன எக்ஸாம் எழுதினாலும் இந்த ஆப்டிடியூட்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும். ஸோ அதெல்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அது வந்து சிசெட்டை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் மார்க் உண்டு. அது வந்து 80 கொஷின்ஸ் தான் சிசெட்டில். அதில் நீங்கள் மினிமம் 27 கொஷின் கரெக்டாக எழுதிட்டிங்கனாலே நீங்கள் செலக்ட் ஆயிடுவீங்க. அதாவது சிசெட்டுங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபையிங் பேப்பர், அந்த மார்க் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அதாவது ஆட் பண்ண மாட்டாங்க ப்ரிலிம்ஸ் கூட. ஆனால் நீங்கள் சிசெட்டில் பாஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஜிஎஸ் பேப்பரையே அவங்க எடுத்து கரெக்ஷன் பண்ணுவாங்க, வேலிடேட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் சிசெட்டில் பாஸ் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் பாஸ் பண்ணணுன்னா 80 கொஷின்ஸ்க்கு நீங்கள் 27 கொஷின்ஸ் வந்து ஆன்சர் கரெக்டாக இருந்தால் போதும். அண்ட் அது 27 கொஷின்னா எவ்வளோ மார்க் வரும்னா 67 மார்க்ஸ். 67 மார்க்ஸ் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே நீங்கள் வந்து ஷியூராக பாஸ் பண்ணிடலாம், சிசெட் கிளியர் ஆகிடலாம். சிசெட் கிளியர் ஆகிட்டால் உங்கள் ஜிஎஸ் எடுத்துருவாங்க. ஜிஎஸ்சில் நீங்கள் நல்லா பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது பிரச்சனையே இல்லை. அதாவது கட் ஆஃப் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்க்கு எப்படின்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 to 110. 110 நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வந்து சேஃபர் ஜோன். இதுதான் கட் ஆஃப்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது, இயர்லியன்ஸ் மாறிட்டே தான் இருக்கும். போன வருஷம் வேறு கட் ஆஃப், அதுக்கு முன்னாடி வருஷம் வேறு கட் ஆஃப் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு 110 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா, அதான் நெகட்டிவ் மார்க்லாம் போக, இப்போ இவ்வளோ கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கீங்க, அதில் இவ்வளோ நெகட்டிவ் மார்க்ஸ் போச்சு அப்படின்னு நீங்களே எக்ஸாம் எழுதுனா கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இப்போ நீங்கள் மார்க் டெஸ்ட் எல்லாம் எழுதுறீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க,
ஒரு டைம் கொஷின் பேப்பர் எழுதி முடிக்கும் போதும் நீங்களே அதுக்கு வந்து ஆன்சர் கீ செக் பண்ணி பாருங்கள், படித்து பாருங்கள். அண்ட் எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் நீங்கள் கரெக்ஷனும் பண்ணி பாருங்கள். அதுக்கு எவ்வளோ மார்க் வருது, மைனஸ் மார்க் எவ்வளோ போனால் மீதி எவ்வளோ வருது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ராக்டிஸ் டெஸ்ட்லேயே நீங்கள் வீட்டில் எழுதும் போதே வந்துட்டு 110 வரைக்கும் ஸ்கோர் பண்ண முடிஞ்சிடும். பட் நீங்கள் எக்ஸாமில் 110 வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் 150க்காவது எய்ம் பண்ணணும். அப்போ தான் வந்து அங்கே 110 வாங்க முடியும். அண்ட் நீங்கள் நிறைய கொஷின் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டே இருங்க. நிறைய வெப்சைட்லாம் இருக்குது, ஃப்ரீயாக கொஷின் பேப்பர்ஸ்லாம் அப்லோட் பண்ணுவாங்க. அண்ட் வீடியோஸும் நிறையா போடுவாங்க. நம்ம சேனல்லே நம்ம நிறையா வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நம்ம நோக்கம் வந்து பாஸ் பண்ணுறதா மட்டும்தான் இருக்கணும். நம்ம நிச்சயமாக செலக்ட் ஆயிடுவோம், ஐஏஎஸ் ஆயிடுவோம், ஐபிஎஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறதுல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்மளை யாரும் நம்பணும்னு அவசியம் இல்லை. நம்மளை நம்பினா போதும். நம்ம ப்ரூவ் பண்ணுவோங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ண அப்புறம் தான் எல்லோரும் நம்புவாங்க. ஸோ மற்றவங்க நம்ம டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட ரொம்ப என்கரேஜாக பேசலை அப்படின்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. உங்களால் முடியாதுன்னு அவங்க நினச்சா கூட அது அவங்க பிரச்சனை, உங்கள் பிரச்சனை இல்லை. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து நெகட்டிவ் எனர்ஜி எதையுமே காதில் வாங்கிக்காதீங்க, எதையும் கன்சிடர் பண்ணாதீங்க. ஸோ இப்போ ஜிஎஸ் பற்றி பார்த்துட்டோம், சிசேட் பற்றி பார்த்துட்டோம். கான்ஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக சிசேட்டில் ரொம்ப ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான், அந்த டைம் தான். இந்த 1 மினிட்னா 1 மினிட்டில் அந்த கொஷின் நீங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நிச்சயமாக நீங்கள் அந்த டைமை வந்து கீப் அப் பண்ணிட்டுருக்கணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் அந்த டைமெல்லாம் வரும் உங்களுக்கு. அப்புறம் ப்ரிலிம்ஸ் வந்துட்டு லாங்குவேஜ் வந்து ஜஸ்ட் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி மட்டும்தான். ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் சிசேட் ஆகட்டும் ரெண்டுமே வந்து நீங்கள் இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் மெயின்ஸ் போகும்போது வந்து நீங்கள் தமிழ் எழுதுகிற மாதிரி பேப்பர்ஸ் இருக்கும். ஆனால் ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கிலீஷில் தான் எழுதணும். ஆனால் இங்கிலீஷில் எழுதணுன்னாலும் இப்போ நம்ம படிக்கிறோம், ஏதாவது இப்போ என்விரான்மெண்ட் பார்த்தோம், என்விரான்மெண்ட்லாம் படிக்கும்போது ஹிஸ்ட்ரி பார்த்தோம், இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் முதல்ல அந்த கதையை வந்து புரிஞ்சுக்கணும். அதாவது எதை சொல்ல வராங்க, அந்த கான்செப்ட் என்ன அப்படிங்கிறதுலாம் நீங்கள் உங்கள் லாங்குவேஜில், உங்களுக்கு தமிழ் தான் நல்லா வரும் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கிலீஷில் உட்காந்து படித்து டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எடுத்தோடனே உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. சிலருக்குலாம் இங்கிலீஷ் ஒன்ஸ் படித்தாலே புரிஞ்சிடும். அப்படி புரியுது அப்படிங்கும்போது உங்களுக்கு டைம் ரொம்ப போகாது. ஒரு தடவை 2 தடவை படிக்கிறீங்களா புரிஞ்சிடும். ஓகே, ஒன்ஸ் புரிஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் மனப்பாடம் பண்ணுறதுங்கிறது வேறு. ஆனால் புரியறதுக்கே வந்துட்டு நீங்கள் ரொம்ப டைம் எடுத்துக்கக்கூடாது. அதனால் நீங்கள் படிக்கும்போது உங்களோட லாங்குவேஜில் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்க மாதிரி புக்ஸ்லேயோ இல்லை வீடியோஸ்லேயோ இல்லை ஆடியோஸ் ஏதாவது கேட்டோ நீங்கள் உங்கள் லாங்குவேஜில் இதுதான் நடந்துச்சு, என்விரான்மெண்ட்டாக எக்கோசிஸ்டம்னா இதுதானா, இது வந்து தமிழில் இதுதான் அர்த்தமா அப்படின்னு இதெல்லாம் புரிஞ்சுட்டு தென் இங்கிலீஷில் நீங்கள் அதை ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. அந்த டேர்ம்ஸ் எல்லாம் மனசில் அப்படியே பதிஞ்சிரும். ஸோ நீங்கள் படிக்கும்போது தமிழில் தான் படிக்கணும். முதல்ல உங்களுக்கு தமிழ் தான் கன்வீனியன்ட் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷை விட தமிழ் ரொம்ப ஈஸியாக இருக்குது, புரிஞ்சிக்க முடியுது அப்படிங்கும்போது நீங்கள் தாராளமாக தமிழ்லேயே படிக்கலாம். தமிழில் படிச்சுட்டு அப்புறம் இங்கிலீஷில் புக் எடுத்து நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ரீட் பண்ணாலே போதும். நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சால் போதும். எம்சிக்யூ டைப்பு. ஸோ நிச்சயமாக நீங்கள் வந்து மகடிக்கிறதுனாலையோ இல்லை இங்கிலீஷில் படிச்சுட்டு போகிறதுனாலையோ மட்டும் பாஸ் பண்ண முடியாது. நீங்கள் கான்செப்ட் புரிஞ்சிருச்சு அப்படின்னா தாராளமாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம். ஒரு கொஷின் படிக்கும்போது இப்போ ஆன்சர் எக்ஸாமே எழுதுறீங்க, ப்ரிலிம்ஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அந்த கொஷின் படிக்கும்போது அந்த கொஷினை திருப்பி படிங்க. ஒரு டைம் படிச்சோடனே புரியணும் அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு கெஸ் பண்ணி ஆப்ஷன்லாம் டிக் பண்ணிடாதீங்க. ஒரு டைம் மட்டும் நிப்பாட்டக்கூடாது. ஒரு டைமுக்கு 4 டைம் படிக்கணும். அது இங்கிலீஷ் எவ்வளோ டாப்பில் இருந்தாங்கனாலும் அந்த கொஷின் அவங்க கேட்டிருக்க விதமே வந்து நம்மளை கன்ஃபியூஸ் பண்ண தான் கேட்டிருப்பாங்க. ஸோ எடுத்தவொடனே நம்ம ஆன்சர் சொல்லிடுவோம் அப்படின்னு ஸ்கூல் லெவலில் நம்ம படித்த மாதிரிலாம் இருக்கும். அப்படிலாம் நம்ம நினைக்கவே கூடாது. கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க. சாதாரணமாக சொல்கிற ஒரு விஷயத்த வேறு மாடுலேஷனில் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நிச்சயமாக நீங்கள் அதை 4 டைம் படித்து தான் ஆகணும். கான்செப்ட் புரிஞ்சு இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ் வந்து இங்கிலீஷில் இருக்கும், ஹிந்தியில் இருக்கும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும்போது வந்துட்டு மெயின்ஸ் வந்து மொத்தம் 9 பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, 9 பேப்பர்ஸில் வந்துட்டு 2 வந்து குவாலிஃபையிங் பேப்பர்ஸாக இருக்கும். அந்த 2ல் வந்து 1 எனி இந்தியன் லாங்குவேஜ் நீங்கள் எழுதலாம். நம்ம தமிழில் கூட எழுதலாம், இல்லை வேறு லாங்குவேஜ் இருக்கவங்க அப்படின்னா அவங்க எனீயில் எழுதலாம். அண்ட் 2வது பேப்பர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். அந்த இது வந்து பெரிய டஃப்பாலாம் இருக்காது. ஓகே, நீங்கள் ப்ரிலிம்ஸே பாஸ் பண்ணிட்டு மெயின்ஸுக்கு வந்துட்டீங்கும்போது நீங்கள் தாராளமாக நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ப்ரிலிம்ஸ் தான் உங்களோட பெரிய ஒரு ஃபில்ட்ரு பண்ணுற ஒரு எக்ஸாமாக இருக்கும். மெயின்ஸுங்கிறது நீங்கள் அதிலே கிளியர் ஆகிட்டீங்க. 4 லட்சம் பேர் எழுதுகிறாங்க, 10 லட்சம் பேர் அப்ளை பண்ணி 4 லட்சம் பேர் 5 லட்சம் பேர் எழுதி அதிலேயே நீங்கள் 10,000ல் வந்துட்டீங்க அப்படிங்கும்போது தாராளமாக நீங்கள் மெயின்ஸ்லாம் அசால்ட்டாக கிளியர் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபஸ்ட் பேப்பர் 2 பேப்பரில் ஒரு பேப்பர் எனி இந்தியன் லாங்குவேஜ் சொன்னேன்னா அந்த லாங்குவேஜ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 300க்கு நீங்கள் 90 மார்க்ஸ் எடுத்தால் போதும். அதாவது ஒரு 30% மார்க் எடுத்தாலே நீங்கள் பாஸு. அதான் குவாலிஃபையிங் பேப்பர். இந்த 2 பேப்பரில் கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இது 2 பாஸ் ஆகிருந்தால் தான் நீ மீதி பேப்பர் மார்க்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து டோட்டலாக இன்டர்வியூ போகும்போது ஒரு மார்க் உங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வரும். ஸோ இந்த லாங்குவேஜில் வந்துட்டு நீங்கள் மினிமம் 90 எடுத்திருந்தாலே நீங்கள் செலக்ட் தான். ஸோ நீங்கள் வெறும் 90க்கு மட்டும் எய்ம் பண்ணி படிக்க வேணாம். நம்மளுக்கு பிடிச்ச தமிழ், நம்மளோட தமிழில் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கும்போது நம்ம இன்னுமே நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவோம். பட் பயம் இல்லாமல் இருக்கலாம். மினிமம் 90 எடுத்தால் போதும். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் 75 எடுத்திங்கன்னா போதும். 25% மார்க் தான். 300க்கு வெறும் 75 மார்க் எடுத்திங்கன்னா நிச்சயமாக இங்கிலீஷும் பாஸ் ஆயிரும்.
ஸோ இந்த 2 பேப்பர் தான் குவாலிஃபையிங் பேப்பர். மற்றது எல்லாமே வந்துட்டு நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு என்ன படிக்கிறீங்க அதே தான். பொதுவாக நீங்கள் படிக்கும்போதே வந்துட்டு ப்ரிலிம்ஸ்க்கா எம்சிக்யூ டைப்பா அப்படின்னு மனசில் வச்சுட்டு படிக்காமல் கான்செப்டை புரிஞ்சுட்டு அதை வந்து ஒரு பேராகிராஃபாக படித்து அது ஒரு எஸ்ஸே மாதிரி உங்கள் மைண்டில் செட் பண்ணிக்கணும். இப்போ எக்கோசிஸ்டமே படித்தாலும் எக்கோசிஸ்டமில் நம்ம இதை நிறைய படித்தோம் இல்லையா, அது வந்து இப்போ ஃபுட் செயின் ஆகட்டும், ஃபுட் வெப் ஆகட்டும், அதில் வந்து 1 வேர்டு மட்டும் இப்படி தான் கேட்பாங்க அப்படின்லாம் நினைக்காம அது ஒரு கதை மாதிரி. இப்போ ஃபுட் செயின்னு சொன்ன உடனே உங்களுக்கு அந்த கதை வந்து மைண்டில் ஓடணும், இதுதான் இப்படி தான் படித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஓடணும். அப்படி நீங்கள் படிச்சிட்டிங்கனாலே நீங்கள் தாராளமாக மெயின்ஸ் பாஸ் பண்ணிடலாம். இங்கிலீஷ் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ் தான், ஓகேவா? அதை வந்து நீங்கள் ஒரு பேரியராக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து ஸ்ட்ரகிளெல்லாம் ஆக வேண்டியதில்லை. நீங்கள் மனசில் இருக்கிறத அப்படியே எழுத போகிறீங்க. நீங்கள் படிக்கும்போது கான்செப்டை மட்டும் புரிஞ்சு தெளிவாக படிச்சிங்கன்னா போதும். அண்ட் இதில் வந்து மீதி பேப்பர்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் 9 பேப்பர்ஸில் 2 பேப்பர் பார்த்துட்டோம். மீதி இருக்க 7 பேப்பர்ஸில் வந்துச்சு. பேப்பர் 1 வந்து எஸ்ஏ, தமிழ்லேயும் இருக்கும் இங்கிலீஷ்லேயும் இருக்கும், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணால் எழுதிக்கலாம். அண்ட் எஸ்ஏ தான், அது வந்து 250 மார்க்ஸ் ஒர்த்து. 250 மார்க்ஸ்க்கு நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்க அப்படிங்கிறது தான் அங்கே வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஆட் பண்ணி ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வரும் நான் சொன்ன மாதிரி. ஸோ இது வந்து பேப்பர் 1. எஸ்ஏ வந்து பொதுவாக கேட்பாங்க, ரொம்ப டஃப்பாக வேறு உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருப்பீங்க, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இல்லை பொதுவான ஒரு விஷயத்தை கூட கேட்பாங்க. நீங்கள் ஒரு சிச்சுவேஷன் மாதிரி கொடுத்து இதில் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் ஆப்டிடியூடில், அதாவது எப்படின்னா நீங்கள் அடுத்து பார்க்க போகிற சில பேப்பர்ஸ் வரும் நம்ம மைண்ட்ஸ்லேயே, அதுலேயும் வந்துட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இது கேட்பாங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அப்படிலாம் வரும், இதுலேயும் கேட்பாங்க. அண்ட் எஸ்ஏவை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எப்படி ஒரு ஃப்ளோவாக எழுத தெரியுது அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த பேப்பர் 1ல் எஸ்ஏ கொடுக்கறது. அண்ட் பேப்பர் 2 வந்து GS1 என்னென்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், இதெல்லாம் வந்து அந்த GS1ல் வரும். நம்ம இதெல்லாமே வந்து ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக தரவாக படிச்சுருந்துருப்போம். அது படித்து நம்ம பாஸ் ஆகிட்டோம் அப்படின்னு ப்ரிலிம்ஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதெல்லாம் நல்லா தெளிவாகவே தெரிஞ்சிருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் நல்லா இந்த அடுத்து ப்ரிலிம்ஸ் ஜூனில் முடியும், செப்டம்பரில் உங்களுக்கு மெயின்ஸ் வரும். இந்த 3 மாதத்தில் நீங்கள் இதெல்லாம் ரிவிஷன் நல்லா பண்ணிங்கனாலே கண்டிப்பாக சூப்பராகவே பாஸ் பண்ணிடலாம். அண்ட் பேப்பர் 3 அப்படிங்கிறது என்னென்னா GS2வில் வந்து கவர்னன்ஸை பற்றி, கான்ஸ்டிடியூஷன் பற்றி, பாலிட்டி பற்றி, சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இதெல்லாம் வந்து GS2வில் வந்து வரும். அது பொதுவாகவே பாலிட்டி பற்றி நம்ம பேப்பரில் படிக்கும்போது கரண்ட் அஃபேர்ஸ் வரும். இல்லை நீங்கள் ஒரு பேப்பர் படிக்கிறீங்கனாலே உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் தான் நீங்கள் யோசிப்பீங்க, இது என்ன சப்ஜெக்டில் வரும், இது எக்கனாமிக்ஸில் வருமா, இது பாலிட்டிக்ஸில் வருமா, இல்லை இது ஹிஸ்ட்ரியில் வருமா அப்படின்ட்டு. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஒரு UPSC ஸ்டூடெண்ட்டாக மைண்ட் செட் பண்ணிட்டீங்க, நீங்கள் IASக்கு படிக்கிறீங்க, IPSக்கு படிக்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவே வேறு மாதிரி ஆயிரும். ஒரு விஷயம் படிக்கிறீங்க, பேப்பரில் ஒரு தப்பு போட்டிருக்கான், இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை வந்து எந்த ஆர்டிக்கலில் வருது. இப்போ ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் நடக்குதுன்னு பேப்பரில் போடுறாங்க, அந்த கேஸ் வந்து எந்த ஆர்டிக்கலில் வரும், அதில் வந்து என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன லா இருக்குது அது சம்மந்தமாக, இது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுட்டு படிக்கணும். வெறும் ஒரு நியூஸை வந்து நியூஸாக மட்டுமே படிக்கக்கூடாது. அது வந்து நீங்கள் ஒரு தெரிஞ்சுக்கிறீங்க, இன்னும் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. உங்ககிட்ட வந்து டவுட் கேட்குறாங்க, படிக்காத மக்கள் இருக்காங்க, நாளைக்கு நீங்கள் கலெக்டராகி உட்காந்துருக்கீங்க, அப்போ உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறது, இப்படி ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்கள் டெசிஷன் மேக்கிங் பவரில் இருப்பீங்க. ஸோ இதெல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ உட்காந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்க முடியாதுல்ல. ஸோ இப்போ இருந்தே நீங்கள் படிக்கும்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். அதுக்காக தான் UPSC உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க, கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டு. ஸோ பேப்பர் 3 பொறுத்த வரைக்கும் GS2 தான், கவர்னன்ஸ், கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோஷியல் ஜஸ்டிஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன் இதெல்லாம். அண்ட் பேப்பர் 4 பொறுத்த வரைக்கும் என்னென்னா GS3ல என்னென்னா எக்கனாமிக்ஸ் வரும், டெக்னாலஜி, பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட் வரும், சோஷியல் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இது எல்லாமே வந்து GS3ல வரும். இது டெக்னாலஜியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா லாஸ்ட் இயர்லாம் இந்த சைபர் கிரைமை பற்றிலாம் ரொம்ப கேட்டிருந்தாங்க. ஏன்னா அதெல்லாம் இப்போ வளர்ந்து வந்துட்டுருக்க டெக்னாலஜியில் வருது. ஸோ எல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க. அண்ட் டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸு இதெல்லாம் வந்து ரொம்ப அதை பற்றி நிறைய கொஷின்ஸ் எல்லாம் வரும். இதெல்லாம் இப்போ அப்கமிங் ஜென்ரேஷன்ஸ் பார்த்துட்ருக்கிற விஷயங்கள். டெக்னாலஜியில் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறத நீங்கள் பேப்பர் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும். அதில் ஏதாவது புதுசாக ஒரு இப்போ எப்படின்னா ஃபோன்லேயே ஏதாவது புதுசாக ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜியில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு நியூஸாக பார்க்காதீங்க, என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப டீப்பாக படிங்க. இது இப்படி தான் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிக்கணும். உங்களுக்கு வந்து அது எந்த அளவுக்கு ஃபிக்ஸ் ஆகணும் அப்படின்னா, இப்போ உங்கள் அம்மா அப்பா இருக்காங்கன்னு வைங்க, வீட்டில் யாராவது இருக்காங்க, அவங்கக்கிட்ட போயிட்டு அவங்க எவ்வளோ படிச்சிருந்தாலும் டெக்னாலஜியை பற்றி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்து சொல்லிக் கொடுங்க. அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது உங்கள் மைண்டில் நல்லா பதிஞ்சிடும். முக்கியமாக டெக்னாலஜிலாம் வந்து அப்படி தான் படிக்கணும். நீங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் டெக்னாலஜியில் டாப்பாக இருக்கீங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு புரிகிற ஒரு ஸ்லாங்கில் அவங்க வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் ப்ரொஃபஸராக கூட வேலை பார்க்கலாம். அவங்கக்கிட்ட போய் நீங்கள் சைபர் செல்லை பற்றியோ, இல்லை ஃபாரன்சிக்ஸ், டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் பற்றியோ, இல்லை ஒரு பிக் டேட்டா பற்றியோ இதெல்லாம் சொல்லும்போது அவங்களோட ஃபீல்டு வேறு இல்லையா. ஸோ அவங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எடுத்து சொல்லிட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ரொம்ப கான்செப்ட் புரிஞ்சு படிக்கிறீங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த பேப்பர்லாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம்.
நெக்ஸ்ட் வந்து பேப்பர் 5 என்னென்னா GS4 நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட்னு. இதெல்லாம் எப்படின்னா ஒரு சிச்சுவேஷன் பொறுத்து கேட்குற கொஷின்ஸாக இருக்கும். இப்போ நீங்கள் ஐஏஎஸ்ஸாக உட்காந்துருக்கீங்க, இப்படி ஒரு பிரச்சனை வருது, இப்போ இந்த பிரச்சனையை எப்படி பார்ப்பீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு உங்களை கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் எத்திக்ஸ் சம்மந்தப்பட்டது, இன்டெகிரிட்டி, எத்திக்ஸ் எல்லாம் சம்மந்தப்பட்டது. அந்த டெசிஷன் மேக்கிங், அந்த ஸ்பான்டேனியஸாக நீங்கள் அந்த இடத்துல எப்படி யோசிக்கிறீங்க, உங்களோட இதுக்கு வந்து ஆன்சர் கீனால பெருசாக அவங்கள செட் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீங்கள் உங்களோட மைண்டை அப்படியே எழுதுறீங்க. உங்கள் மனசில் உங்களை நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக நிறுத்திக்கோங்க. நீங்கள் ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் என்றைக்கு நினச்சிங்களோ அன்றைக்கே நீங்கள் 50% ஐஏஎஸ் ஆகிட்டீங்க. நான் சொன்ன மாதிரி கடலுக்கு வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவனோட குதிக்கிறவனுக்கு பவர் ஜாஸ்தி. அவன் ஜெயிச்சிட்டான், அதுலேயே அவன் பாதி ஜெயிச்சிட்டான். நம்ம அந்த மாதிரி கேட்டகரி குதிச்சிட்டோம் ஆல்ரெடி. அப்படிங்கும்போதே நம்ம ஒரு ஐஏஎஸ் தான், ஐபிஎஸ் தான். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நீங்கள் அதுதான். நீங்கள் அப்படின்னு நினச்சி இதுக்கு ஆன்சர் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மெயின்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணிடுவீங்க. எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி எல்லாமே அப்படி தான். நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக அங்கே உட்காந்து எழுதுறீங்க, உங்கள்கிட்ட கேட்குற கொஷின்ஸ் எல்லாமே அது ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. ஸோ பேப்பர் 5 பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஏஎஸ், ஐஆர்எஸ் அப்படி நீங்கள் நினச்சிட்டிங்கனாலே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேவா? அண்ட் பேப்பர் 6 வந்து என்னென்னா, பேப்பர் 6 and 7 வந்து ஆப்ஷனலில் வந்துட்டு எக்கச்சக்கமான சப்ஜெக்ட்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு. இப்போ என்சிஆர்டியே படிக்கிறீங்க. என்சிஆர்டிங்கிறது நம்ம எல்லா சப்ஜெக்ட்டுமே படிக்கிறோம் என்சிஆர்டியில். என்சிஆர்டி நான் இன்னும் சொல்லன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, நான் பின்னாடி சொல்கிறேன். இது என்சிஆர்டிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு புக்ஸ் தான். அந்த சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சி அந்த மாதிரி என்சிஆர்டிங்கிறது ஒரு சிலபஸ் புக்ஸ் தான். அதில் வந்து 6th to 12th புக்ஸ் எல்லாமே நம்ம படிக்கணும். இது யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் 6th to 12th முக்கியமாக வந்து இந்த ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாமே அந்த இதில் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த புக்ஸ் படிக்கிறீங்களா, படிக்கும்போதே அதில் எல்லா சப்ஜெக்ட்டுமே வரும். ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டிக்ஸு, டெக்னாலஜி எல்லாமே வரும். அதில் வந்து இப்போ அக்ரி கூட வரும். இப்போ உங்களுக்கு அதில் படிக்கும்போதே உங்களுக்கு புரியும், ஸ்ட்ரைக் ஆகும், இது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி மட்டும் ஒரு சப்ஜெக்ட் வந்து எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வெளிலேருந்து பார்க்குறது வேறையாக இருக்கும். அந்த சப்ஜெக்ட்குள்ளே இறங்கி பார்க்கும்போது எம்ஏ லெவலில் கேட்பாங்க. அது சைக்காலஜியாக இருந்தாலும் சரி, தமிழ், இங்கிலீஷ், இல்லை இந்தியன் லாங்குவேஜ் எதுவாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் மேக்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை இன்ஜினியரிங் எடுக்கிறீங்க, இன்ஜினியரிங்கும் இருக்குது, சிவில் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல், அது எல்லாமே ஆப்ஷனலில் வரும். நீங்கள் இன்ஜினியரிங்கில் நல்லா படிச்சிருக்கீங்க, ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் இருக்குது அப்படின்னா மட்டும் அதை எடுங்க. இல்லைனா ரொம்ப ரிஸ்க் எடுத்தலாம் அதை எடுக்க வேணாம். ஸோ கண்டிப்பாக நல்லா படிச்சிருப்பீங்க, படித்து தான் பாஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக நிறையா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சுதா, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாதுல்ல. அது வந்து நீங்கள் உங்களை டிபெண்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஈஸியாக இருக்குன்னா நிச்சயமாக அப்படி நினச்சி மட்டும் எடுத்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைங்க. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுமே நீங்கள் புதுசாக படிக்கிற மாதிரி தான் படிக்கணும். எல்லாமே டச் விட்டுருக்கும். நீங்கள் பாஸ் பண்ணிட்டு வெளில வந்திருப்பீங்க, நீங்கள் படித்த டிகிரி வேறையாக இருக்கும், இந்த எக்ஸாமுக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு புதுசாக தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்கூலில் படித்தெல்லாம் எவ்வளோ வருஷம் ஆச்சு. ஸோ அதனால நீங்கள் வந்து ஈஸிங்கிறத விட உங்கள் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும். நீங்கள் ஒரு லவ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கணும். இந்த சப்ஜெக்ட்னால் நான் விரும்பி படிப்பேன், அது அந்த புக் எடுத்து வச்சா எனக்கு டைம் போகிறதே தெரியாது அப்படின்ற மாதிரி தோணும் இல்லையா, அந்த மாதிரி சப்ஜெக்டே எடுங்க. தமிழ் வந்து உங்களுக்கு இப்போ தமிழ் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா தாராளமாக தமிழே எடுங்க. இப்போ அது வந்து எம்ஏ லெவலில் கேட்பாங்க தமிழ்ங்கிறது. இப்போது என்ன சப்ஜெக்ட் வேணால் எடுங்க. அண்ட் இன்ஃபேக்ட் நீங்கள் தமிழ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நான் தனி வீடியோ கூட போடுறேன். அண்ட் ஸோ அது எல்லாமே மாஸ்டர்ஸ் லெவலில் படிக்கிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் தமிழ் எடுக்கிறீங்கன்னா கூட அது வந்து ஒரு எம்ஏ லெவலில் இருக்கிற புக்ஸாக படிக்கணும். எல்லா சப்ஜெக்ட்டுமே அப்படி தான் படிக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதான் எடுங்க. நீங்கள் ஒரு டாக்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எம்பிபிஎஸ் ரிலேட்டடாகவும் எழுதலாம். மெடிசனுக்கும் உங்களுக்கு ஆப்ஷனலில் வரும். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்டுமே உண்டு. நீங்கள் உங்களுக்கு எது பிடிச்சதோ அதை எடுத்து படிச்சிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடலாம். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இன்டர்வியூ போகிறீங்க இல்லையா, இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்ன ஆப்ஷனில் எடுக்கிறீங்களோ அதிலிருந்து அதே கொஷின்ஸ் கேட்பாங்க. இப்போ நீங்கள் தமிழ் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் தமிழில் படிக்கிறீங்க, என்னென்ன படிச்சிங்க, புறநானூறு, அகநானூறு, இது எல்லாமே சிலபஸில் வரும். இந்த கும்பகர்ணன் வதைப்படலம், இதை பற்றியெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது சும்மா உங்கள் பேர் தான் கேட்பாங்க, உங்கள் டீட்டெயில்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் இப்படி ஒரு பிரச்சனை தான் எப்படி பார்ப்பீங்க அப்படின்னு மட்டும் கிடையாது. நீங்கள் ஆப்ஷனல் விரும்பி படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் விரும்பி படிச்சிருக்கீங்கிறதே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. சும்மா பேருக்கு படிச்சிங்களா, மக்களுக்கு படிச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் அது வந்து நிச்சயமாக நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் படிக்கணும். அதுக்கு முக்கியமான காரணமே வந்து நீங்கள் இன்டர்வியூக்கு போகும்போது ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதுவும் மறக்கக்கூடாது. நீங்கள் எக்ஸாம் எழுதி கிட்டத்தட்ட 4-5 மாதம் கழிச்சு தான் இன்டர்வியூ வரும். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்டாக இருந்துச்சுன்னா லைஃப் லாங் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும், நிச்சயமாக மறக்காது. ஸோ அதனால் பிடிச்ச சப்ஜெக்டாக எடுங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிலாம் படிக்க வேணாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க, நீங்கள் ஒரு ஐஏஎஸ்ஸாக உட்காந்து படிக்கிறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. நீங்கள் ஐஏஎஸ்ஸாக உட்காந்துருக்கீங்க, ஐபிஎஸ்ஸாக உட்காந்துருக்கீங்க, அப்போ நீங்கள் வேலை பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நோட்டீஸ் ஏதாவது வருது,
ஒரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சர்க்குலேஷன் வருது அப்படின்னா ஒரு சர்க்குலர் நீங்கள் பார்க்கணும், படித்து பார்க்கணும், கையெழுத்து போடணும், இல்லை நீங்கள் வந்து இதை சர்க்குலர் அனுப்பணும், எல்லா எம்ப்ளாயிஸ்க்கும் அனுப்பணும், கவர்மெண்ட் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் அனுப்பணும் அப்படின்னா நீங்கள் தானே டைப் பண்ணி அனுப்பணும், நீங்கள் தானே எழுதணும். ஸோ உங்களுக்கு அந்தளவுக்கு பேசிக்கான ஒரு நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும், இல்லை இங்கிலீஷில் தெரிஞ்சிருக்கணும். அண்ட் ஒரு விஷயம் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு அதோட பேசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் உங்களை இதெல்லாம் படிக்க சொல்கிறாங்களே தவிர சும்மா தேவையில்லாமலாம் எதுவும் படிக்க சொல்ல. எல்லாமே உங்கள் லைஃப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்ஷனலை பொறுத்த வரைக்கும் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கிறீங்க, உங்களுக்கு அந்த ஆப்ஷனல் படிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ இருக்குது? ரொம்ப ஷார்ட் டேர்ம் தான். ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் இவ்வளோ தான் உங்களுக்கு டைம். நீங்கள் எம்ஏ லெவலில், எம்எஸ்சி லெவலில் அதை படிக்கணும். சரியா? அது நீங்கள் முன்னாடியே நீங்கள் மேக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இப்போ நீங்கள் ஆப்ஷனலும் ஃபிசிக்ஸ் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் சரி, நீங்கள் படித்தப்போ இருந்தது வேறையாக இருக்கும், இப்போ நீங்கள் எழுதும்போது வேறையாக இருக்கும். கண்டிப்பாக அந்த ஒரு டச்சு விட்டுருக்கும். அண்ட் நீங்கள் படித்தது மட்டுமே அதில் கவர் ஆகும்னு சொல்ல முடியாது. சிலபஸில் எல்லாமே ஸ்கூல்லேருந்து காலேஜ், மாஸ்டர்ஸ் வரைக்கும், பிஹெச்டி வரைக்குமே கவர் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த ஒரு 3 மாதம் 4 மாதங்கிறது சீரியஸாக உட்காந்து படிக்கணும். ஸோ அந்த 3 மாதத்தில் உங்களால் ஒரு புது விஷயத்தை அடாப்ட் பண்ணிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்பாங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு இன்ஜினியராக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து தமிழ் பிடிச்சிருக்கு, இப்போ தமிழ் எடுக்கிறீங்க. நீங்கள் தமிழ் கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டீங்க. 10th 11th அந்த டைமோட முடிஞ்சிருக்கும். தமிழ்ங்கிறது ஒரு சப்ஜெக்ட் இருந்திருக்கும், அவ்வளோதான். தென் இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, சிலர் எம்இ எம்டெக்லாம் படிச்சிருப்பீங்க, பிஹெச்டி கூட முடிச்சிருப்பீங்க. தமிழ் டச் விட்டு போய் பல வருஷம் ஆயிருக்கும், சிலருக்குலாம் எழுதவே மறந்துருக்கும். ஆனால் உங்களுக்கு தமிழ் பிடிச்சிருக்குன்னு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எஃபோர்ட் போட ரெடி ஆகிட்டீங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அந்த 3 மாதத்தில் உங்களால் ஒரு எம்ஏ லெவலுக்கு உங்களால் அதை படிக்க முடியுது அப்படின்னா நீங்கள் எவ்வளோ இன்டெலிஜென்ட்டாக இருப்பீங்க. பிடிச்சி படித்தா கண்டிப்பாக எம்ஏ என்ன பிஹெச்டி கூட 3 மாதத்தில் முடிச்சிடலாம். அதை அவங்க டெஸ்ட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த ஆப்ஷனலுங்கிற ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதோட அர்த்தம் புரிஞ்சு நீங்கள் எல்லா விஷயமும் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா யூபிஎஸ்சிங்கிறவங்க அவங்க நினச்சாங்கன்னா இந்த எக்ஸாம்ஸை வந்து இவ்வளோ இழுத்து, இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா ப்ரிலிம்ஸ் ஜூனில் நடக்கும், செப்டம்பரில் மெயின்ஸ் நடக்கும், ஜான் ஃபெப் அப்படிங்கும்போது தான் இன்டர்வியூ நடக்கும். தென் உங்களை அகாடமி அனுப்புவாங்க, முசூரி அகாடமி. அங்கே போய் நீங்கள் ட்ரைனிங் எடுப்பீங்க. அது ஒரு 1 or 2 years அப்படியே போகும். அண்ட் 6 months அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த போஸ்டிங் அப்படின்னு அதுவும் ட்ரைனிங்கில் தான் போகும். மறுபடியும் அகாடமி போவீங்க. ஸோ இது ஒரு பெரிய ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் வந்து இவங்க இவ்வளோ இழுத்து பொறுமையாக பண்ணணும்னு அவசியமே இல்லைல்ல. இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ இதெல்லாம் இவங்க நினச்சா 1 மாதத்துலேயே வச்சு விட்டுருவாங்க. ஃபஸ்ட்டு 10 நாள் ப்ரிலிம்ஸ் நடந்துடும், நெக்ஸ்ட் 10 நாள் மெயின்ஸு, தென் இன்டர்வியூ அப்படின்னு முடிச்சு அவங்க ஒரே மாதத்தில் அவங்க ரிசல்ட் போடலாம். ஆனால் அவங்களுக்கு எல்லா ரிசோர்ஸும் இருக்குது. அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல் தான். யூபிஎஸ்சிங்கிறது ஒரு பெரிய லெவல் ஒருத்தங்க. ஸோ அவங்க நினச்சா எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் அவங்க ஏன் பண்ணலை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும்ல. அவங்க வந்து உங்களால் ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் பண்ணுறாங்க. அதாவது 1 year நிச்சயமாக உங்களுக்கு 1 year டைம் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸாமே ஜூனில் தான், இப்போ ஏப்ரல் தான் ஆச்சு. கண்டிப்பாக ஒரு ஜான் போல் நீங்கள் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரே நாளெலாம் போட்டிருக்க மாட்டீங்கல்ல, கொஞ்ச நாள் முன்னாடியே இதெல்லாம் யோசிச்சிருப்பீங்க, நம்ம ஐஏஎஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 6 மாதமாவது அது படிப்பீங்க. சிலர்லாம் 1 year 2 years கிடைக்கலன்னு சொல்லிட்டு திருப்பி அட்டெம்ப்ட் எழுதுறவங்களாம் இருக்காங்க. ஸோ இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணுறாங்கல்ல, நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் நமக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக நிறைய பிரச்சனைங்க வரும். ஏன் இதே உட்காந்து படிச்சுட்டு இருக்க, அடுத்த வேலையை பார்க்க வேண்டியது தானே, டைம் போய்கிட்டு இருக்கு, டைம் வேஸ்ட் பண்ணுற, இப்படி எக்கச்சக்கமாக நிறையா ஒரு கமெண்ட்ஸ் நெகட்டிவிட்டியாக எக்கச்சக்கமாக வந்துக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் ஹேண்டில் பண்ணி பல்ல கடிச்சிட்டு உட்காந்துட்டு கஷ்டப்பட்டு தான் படிப்பாங்க. ஆனால் அது ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மனசில் வந்து அவங்க ஐஏஎஸ்ஸாக ஃபார்ம் ஆகிட்டாங்க. யார் என்ன சொன்னால் என்னன்னா ஐஏஎஸ் தான், டைம் எடுத்தால் என்ன, நான் நிச்சயமாக இப்படி தான் ஆவேன் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் மாற மாட்டாங்க. அவங்க மனசு கஷ்டப்படாமல் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. கண்டிப்பாக ப்ரெஷர் ஏறிட்டு தான் இருக்கும். பேரண்ட்ஸும் சொல்லுவாங்க, வெளில ரிலேட்டிவ்ஸ் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வரவங்க போகிறவங்கலாம் சொல்லுவான். ஸோ அந்த ப்ரெஷர் தாங்கி அவங்க வின் பண்ணுறாங்கல்ல, அந்த வின் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே வேறு. அவங்க எல்லா ப்ரெஷரும் தாங்கிட்டு அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு இது அத்தனையும் தாண்டி கடைசியில் ரிசல்ட் வரும்ல, இன்டர்வியூ ரிசல்ட் வந்து நீங்கள் அகாடமி வரீங்க, முசூரி வரீங்க அப்படின்னு அவங்க சொல்லும்போது சான்ஸே இருக்காது. கண்டிப்பாக இது எல்லாம் மறைஞ்சு போயிடும். எல்லா வழியும் இருந்தாலும் ஜெயிச்சிட்டேன்டா போதுடா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். அப்போது உங்களை நம்பாதவங்களாம் உங்களை நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. எனக்கு அன்றைக்கே தெரியும் ஜெயிச்சிருவானு அப்படிங்கிற அளவுக்குலாம் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம ரசிக்கணும்ல. ஸோ அதை நினச்சி நீங்கள் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டு தானே இருப்பீங்க. ஸோ இந்த 1 year நீங்கள் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணுறீங்க, சிலராக 2-3 years ஹேண்டில் பண்ணுறாங்க. இந்த ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கை உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்கு தான் யூபிஎஸ்சி இப்படி பண்ணுறாங்க. அண்ட் அவங்க நினச்சா ஆன்லைனில் கூட அதை நடத்தலாம். ஆனால் அவங்க ஆன்லைனில் நடத்த மாட்டாங்க, நேரில் தான் கூப்பிட்டு நடத்துவாங்க. ஏன்னா நீங்கள் எக்ஸாம் ஹாலுக்கு போவீங்க, காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க, நகத்தை வச்சு துப்பிட்டு இருப்பாங்க, பயங்கரமாக எல்லா புக்கையும் வச்சுருப்பாங்க, 7-8 புக்கு வச்சு ரெஃபர் பண்ணுவாங்க. நீங்கள் அப்படியே ஒரு ஹை ப்ரெஷரில் தான் பார்ப்பீங்க, என்னடா எல்லாம் இப்படி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படித்தது எல்லாம் மறந்து போயிடும். அவங்கள அப்படி பார்த்தீங்க, அந்த ஒரு சிச்சுவேஷனை நீங்கள் பார்க்கும்போது ஏன்னா இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அந்த ஒரு பயத்துலேயே நீங்கள் படிச்சதெல்லாம் அப்படி இந்த நர்வஸ்லேயே எல்லாமே காணாமல் போயிடும். ஸோ இந்த ப்ரெஷர்லாம் நீங்கள் தாண்டி அதை வந்து நீங்கள் மைண்டில் ஏற்றிக்காமல் இருக்கணும். அதுக்கு தான் நீங்கள் பழகணும். அந்த பழக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நேரில் நடத்துகிறாங்க. இவங்க நினச்சா ஆன்லைன் நடத்தலாம்ல.
இவங்ககிட்ட என்ன ரிசோர்ஸ் இல்லை, ஆனால் அப்படி பண்ண மாட்டாங்க. இது எல்லாமே வந்து நம்மளை வந்து அவங்க செக் பண்ணுறதுக்கு ஒரு விஷயமும் உங்களோட இன்டெலிஜென்ஸை பற்றியும் உங்கள் ப்ரெஷர் ஹேண்ட்லிங்கை பற்றியும் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க பண்ணுறது தான். இதிலலாம் ஃபில்டர் அவுட் ஆகி யார் ஜெயிச்சு வராங்களோ அவங்க வந்து நிச்சயமாக அவங்க ஆசைப்படுற ஒரு போஸ்டிங்க்கு போவாங்க. ஸோ உங்களால் முடியும் நீங்கள் நம்பினீங்கன்னா யாரை பற்றியும் காதில் வாங்காதீங்க, யார் என்ன சொல்கிறதும் நீங்கள் கன்சிடர் பண்ணிக்காதீங்க, இறங்கி போராடுங்க. நடக்கிறது நடக்கட்டும். பட் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருக்கிறத விட ட்ரை பண்ணுறது நல்லது தானே. எதுவுமே பண்ணாமல் வீணாகிற வாழ்க்கையை விட ஏதாவது ஒன்று பண்ணி அதனால் ஒரு மாற்றம் வந்து அடியே விழுந்தாலும் பிரச்சனை இல்லை. அட்லீஸ்ட் நீங்கள் நாளை பின்ன ஒரு 60 வயசு 50 வயசுக்கு மேலே உங்கள் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கிட்ட சொல்லும்போது என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லலாம்ல. நான் ஆசைப்பட்டதுக்காக இவ்வளோ போராடினேன் அப்படின்னாவது சொல்லலாம்ல. ஸோ சும்மா இருக்கிறத விட எதாவது ட்ரை பண்ணுறது உண்மையிலேயே ஒர்த் தான். நீங்கள் நினச்சிட்டிங்களா ஐஏஎஸ் ஆகணும்னு நினச்சி தானே இந்த வீடியோ கேட்டுட்ருப்பீங்க. ஸோ நினைக்கும் போதே நீங்கள் ஆகிட்டீங்க, 50% ஐஏஎஸ் ஆகிட்டீங்க. உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க, நீங்கள் ஐஏஎஸ் தான், ஐபிஎஸ் தான், என்ன நடந்தாலும் நீங்கள் அதுதான் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் நினச்சா முடியாதுன்னெலாம் கிடையாது, நிச்சயமாக முடியும். நான் சொன்ன மாதிரி கடலுக்குள்ளே வெளியே நின்று வேடிக்கை பார்க்குறவனை விட உள்ளே இறங்கி நீச்சல் அடிக்கிறவன் எவ்வளோ பெரிய வீரன். அவன் ஜெயிச்சிட்டான், நம்ம ஆல்ரெடி ஜெயிச்சிட்டோம், நம்ம குதிச்சிட்டோம். ஸோ நம்ம ஜெயிச்சிட்டோம், நிச்சயமாக நம்ம பாஸ் பண்ணிடுவோம். ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். நல்லா படிங்க, ரொம்ப டெடிக்கேட்டிவாக படிங்க, எதையும் காதில் வாங்கிக்காதீங்க, எந்த நெகட்டிவிட்டியும் காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம எல்லா வீடியோஸும் இனி போடுவோம், சிலபஸ் கவர் பண்ணி எல்லாமே கவர் பண்ணி ட்ரை பண்ணி போடுவோம். ஆனால் நீங்கள் இன்னொன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, யாருமே வந்து 100% சிலபஸ் கவர் பண்ண மாட்டாங்க, பண்ண முடியாது. அது எத்தனை வருஷம் படித்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தாலும் சரி, 100% சிலபஸுங்கிறது எவ்வளோ பெரிய டாப்பராலும் கவர் பண்ண முடியாது. அதனால தான் வந்து 200 out of 200 மார்க் எடு அப்படின்னு யூபிஎஸ்சி சொல்லாமல் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறது டீப்பாக படிங்க, கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ஒரு விஷயம் பார்க்குறீங்க அப்படின்னா அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு கூகுள்லாம் இருக்குது, நெட் நல்லா ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு விஷயம் புரியல அப்படின்னா அதை எல்லாருக்கிட்டையும் கேட்க ட்ரை பண்ணுங்கள். அதை தெரிஞ்சவங்க, இப்போ தமிழ் படிக்கிறீங்க அப்படின்னா தமிழுக்குன்னு ஒரு ப்ரொஃபஸர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, பிஹெச்டி முடித்தவங்க இருப்பாங்க, உங்கள் ஸ்கூல் டீச்சர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்களாக படிக்கிறத விட அந்த மாதிரி கேட்கலாம். இல்லை ஆன்லைனில் இந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது கிடைக்கலாம். நான் வந்து தமிழ் தான் படிச்சிருக்கேன், ஸோ நான் கண்டிப்பாக தமிழ் உங்களுக்கு வீடியோஸும் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, நிறைய ப்ரொஃபஸர்ஸ் இருப்பாங்க. அண்ட் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இப்போ கரண்ட்டாக போஸ்ட்டில் இருக்கிறவங்க கூட நிறையா பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க கைட்லைன்ஸ் எல்லாம் கேளுங்க. அண்ட் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், நிச்சயமாக பாஸ் ஆகிடலாம். அண்ட் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, டெடிக்கேட்டிவாக படிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஏதாவது வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேங்க்யூ.